உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உங்களை அப்படியே உயர்த்த 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 சத்துரு கண்டுகொள்ளுவான். சத்துரு கண்டுகொள்ளுவான். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பேக்ரவுண்டு கர்த்தர் இருக்கிறார் என்று நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு வெள்ளத்தோடு மேல தட்டி ஹalleluya. என்ன கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், என்ன விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், ஒருத்தர் இருக்கிறார், ஒருத்தர் இருக்கிறார். ஹalleluya. அந்த நம்பிக்கை முதல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு வேணும், நமக்கு வேணும். கர்த்தர் சில நேரத்தில் கர்த்தர் அப்படியே அனுமதிப்பார். இப்போ வேதத்தில் ஃபர்ஸ்ட் ரத்த சாட்சியாய் மரித்த ஸ்தேவானை ஆண்டவர் அப்படியே அனுமதிச்சுட்டாரு. ஆண்டவர் ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல சண்டை போடக்கூடாதா? அந்த மாதிரி கல் எடுத்து எரிகிற அத்தனை கல்லையும் பஞ்சு மாதிரி ஆண்டவரால் மாற்ற முடியாதா அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேட்போம். ஆனா என்னன்னா, ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் அவருக்கு பின்னாடி இருக்கிறாரா? நம்ம பார்வைக்கு, சுத்தி இருக்கிறவங்க பார்வைக்கு ஆண்டவர் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் கீழே இல்லை, எங்க இருந்தார் தெரியுமா? மேல இருந்து அவனை வரவேற்கிறதற்காக கர்த்தர் ரெடியா இருந்தார். ஆண்டவர் என்ன நினைச்சார் அப்படின்னு சொன்னா, நீ இங்க இருக்கிறத விட நீ எங்க இருப்பா? நீ மேலே என் கூட வந்துரு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க இந்த 14வது நாள் நான் சொல்றேன், உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு பேக்ரவுண்டு யாருமே இல்லைன்னாலும் எனக்கு பேக்ரவுண்டு என் தகப்பன் இருக்கிறார். என் உலக தகப்பன் இல்லை என்றாலும் என்னுடைய பரம தகப்பன் எனக்கு பேக்ரவுண்டா இருக்கிறார். எனக்கு உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் இல்லை என்றாலும் பரலோக தேவன் எனக்கு பின்னணியிலே இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு லாபானுடைய வீட்டுக்குள்ள போகும்போது லாபான் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா, இவனை கேட்கறதுக்கு யாருமே, சொல்லுங்களேன், என்ன பிரச்சனையோட வந்திருக்கிறாரு யாக்கோபு? லாபானுடைய வீட்டிலே யாக்கோபு என்ன பிரச்சனையோட வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை ஏமாத்தி வாங்கிட்டான். இப்போ அண்ணன் என்ன பண்ணிருக்கிறான்னா, ஒரு பெரிய அருவாவை தீட்டி வச்சுட்டு, வா மகனே, நீ வந்தேன்னா உன்னை நான் என்ன பண்ணிடுவேன், உன்னை வெட்டி கூறு போட்டுருவேன். நீ இப்ப வரமாட்ட, ஆனா அம்மா அப்பா 2 பேரும் மண்டையை போடுற ஒரு நாள் கண்டிப்பா நீ அடக்கம் பண்றதுக்கு என்ன பண்ணுவ, நீ வருவ. வர்ற அன்னைக்கு நான் உன்னை என்ன பண்ணுவேன், நான் போடுவேன்னு சொல்லிட்டு ஒரு அருவாவை ரெடி பண்ணி வச்சிருக்கிறான் அவன் வீட்டுல. இப்போ மாமனார் வீட்டில் வந்த உடனே மாமனாருக்கு என்ன தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா, இவன் இனி எங்க போக முடியாது, சொல்லுங்க, அவங்க வீட்டுக்கு போக முடியாது. அதனால இந்த லாபான் இவனை இவ்வளவு இதுவா நடத்துறதுக்கு காரணம் அப்படி என்னன்னா, இவனை கேட்கறதுக்கு யார் இருக்கா? உன்னை கேட்கறதுக்கு யார் இருக்கா? உன்னை கேட்கறதுக்கு யார் இருக்கா? செய், 7 வருஷம் வேலை செய். 7 வருஷம் வேலை செஞ்சு முடிச்சோன்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு மாத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்மளா இருந்தா விடுவோமா? சொல்லுங்களேன். குடும்பக்காரங்க மொத்த பேரும் போய் நிக்க மாட்டோம். பொண்ணையும் கூட்டி காலையில கூட்டு போய் நிக்க வச்சுட்டு என்னையா பண்ணிட்டு இருக்கிற, 7 வருஷம் என் பிள்ளை உன் வீட்டுல இந்த பொண்ணுக்காக உழைச்சு நீ என்னடா ஆளை மாத்தி கொடுத்துருக்கிற அப்படின்னு. ஆனா அவன் கல்யாணம் பண்ணி கொடுத்தத, இந்த பொண்ணை மாத்தி கொடுத்ததை யாராவது ஒருத்தர் கேட்டாங்களா? சொல்லுங்க. இவன் ஈஸியா சொல்லிட்டாரு. லாபான் என்ன சொல்றாரு? லாபான், சரி 7 வருஷம் அந்த பொண்ணுக்காக வேலை செய்த, இந்த பொண்ணுக்காக இன்னொரு அப்படியே என்னமோ அவனுக்கு 7 வருஷம்ன்றது சும்மா, இவருக்கு 7 வருஷம் 7 நாள் மாதிரி இருந்தது உண்மைதான். ஆனா லாபானுக்கு எப்படி இருக்கலாம்? செய் அப்படின்னு ஒண்ணுமே யோசிக்கல. செய், இன்னொரு 7 வருஷம் என் கூட இரு. எவ்வளவு, யாருமே இல்லை, யாருமே இல்லை, யாருமே இல்லை. அதுக்கப்புறம் 10 முறை சம்பளத்தை ஏமாத்துறாரு. இரவில் ஏதாவது ஆடு திருடா, இரவில் ஏதாவது களவாண்டு போச்சு அப்படின்னா அதை இவர் கொடுக்குறாரு. காலையில் ஏதாவது திருடிட்டு போச்சுன்னா அதை இவர் கொடுக்குறாரு. இப்படியே அவ்வளவு சித்திரவதை. என்ன அப்படின்னு சொன்னா, கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஆனா ஒரே ஒரு இடத்துல யாக்கோபு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இத பாருங்க, இத பாருங்க, என்னை இவ்வளவு தூரம் யாருமே இல்லைன்னு நினைச்சு நீங்க என்ன ட்ரீட் பண்ணீங்க, என்னை எவ்வளவோ பிரச்சனை பண்ணீங்க, என்னை எவ்வளவோ ஏமாத்துனீங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு ஆடு மாடுகள் எல்லாம் பெருகி இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய அப்பாவுக்கு ஒரு தேவன் இருக்கிறார்ல, என்னுடைய தகப்பனுடைய தேவன் என்னோடு இராமற் போயினால். நீங்க ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தினுடைய
42வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லுது, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனார். நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். கைகளை நன்றாய் தட்டி, முழு பலத்தோடு கைகளை தட்டி, முழு பலத்தோடு கைகளை தட்டி, என் கூட ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். என்னோடு இருக்கிறதுனால தான் நீ என்ன வெறுமையா அனுப்பவே முடியல. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற. அப்போ லாபான் 7 வருஷம் வேலை செய்யணும்னு சொல்லும் போது நம்ம பாணிபடி எப்படி வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, உடனே கர்த்தர் இறங்கி நின்று, மகனே என்ன செய்கிறாய்? என் மகனை எப்படி இப்படி நடத்தலாம், நீ இப்படி ஏமாற்றலாமா அப்படின்னு சொல்லணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா அப்படித்தானே எதிர்பார்ப்போம். ஆனா ஆண்டவர் எப்படி இருந்தாரு? ரொம்ப சைலண்டா இருந்தாரு. ஆண்டவர் ரொம்ப அமைதியா இருந்தாரு. ஆண்டவர் ஒண்ணுமே யோசிக்கல. ஆனா அதே நேரத்துல இவனை எவ்வளவுதான் அடிமைப்படுத்தினாலும், இவனை எவ்வளவுதான் புடுங்கினாலும், ஆனா வெறுங்கையாய் வெறும் கோலும் கையுமாய் போன அவனை கர்த்தர் அவங்க மத்தியிலே ஒரு டெஸ்ட் கொடுத்து, அந்த டெஸ்ட்ல யாக்கோபை வின் பண்ண வச்சு கர்த்தர் அவனுக்கு திரளான பரிவாரங்களை கொடுக்கிறது உண்மையானால் நீங்கள் கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே நாம் ஆராதிக்கிற அந்த தேவனாகிய கர்த்தர் நமக்கும் செய்கிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். நமக்கு ஒரு பின்னணி உண்டு, நமக்கு ஒரு பின்னணி உண்டு, எனக்கு ஒரு பின்னணி உண்டு. அப்படியே தேவ சமூகத்தில் எழும்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு ஒரு பின்னணி உண்டு, எனக்கு ஒரு பேக்ரவுண்டு உண்டு. நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு ஒரு பேக்ரவுண்டா இருப்பார், எனக்கு ஒரு பேக்ரவுண்டா இருப்பார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் இவர்களால் என்ன முடியும்னு கேட்பாங்க. இவங்களால என்ன முடியும்னு கேட்பாங்க. ஆண்டவர் சைலண்டா இருப்பார். ஆண்டவர் ரொம்ப அமைதியா இருப்பார். ஆனா உங்களுக்கு ஏற்ற நேரம் என்று ஒன்று வரும். ஏற்ற நேரம் என்று உங்களுக்கு வரும்போது கர்த்தர் மற்றவங்களுக்கு முன்னாடி என்ன சொல்வார் அப்படின்னா, என் பிள்ளைய யாரும் கேட்கறதுக்கு இல்லைன்னாலும் என் பிள்ளைய கேட்கறதுக்கு நான் இருக்கிறேன். என் பிள்ளைக்காக வழக்காடுவதற்கு நான் இருக்கிறேன். என் பிள்ளைக்காக நிற்பதற்கு நான் வருவேன். ஆமேன். நான் நம்புகிறேன், நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிறதை அநேகர் காண போகிறார்கள். ஹல்லேலூயா.